அக்கறைக்கு போவோம் வாருங்கள். டெஸ்டினேஷன், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். போகும் பொழுது அவர் போய் படுத்துட்டார். போகும் பொழுது அங்கே காற்று வருகிறது, தண்ணீர் வந்து படகுல வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், வருது. இப்ப இதெல்லாம் வரும்போது இவங்க மீனவர்கள், அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தது. தண்ணி எடுத்து எடுத்து ஊத்தி எப்படி எப்படியோ ட்ரை பண்ணாங்க. கடைசியில் எங்கன்னா அவங்களால முடியாத நிலை வருது. வந்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க, புரியுதா? நீங்க எப்படி எஸ்கேப் ஆயிருவீங்க? பயம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரை பிரிப்பீங்க. இதான் நடக்கும் ஃபியருக்கு. ஆதாம் அதுவரைக்கும் பேசி கொண்டிருக்கிறவன், தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தவன், இப்பொழுது சொல்றான், உம்முடைய சத்தம் கேட்டேன். பயந்த உடனே ஓடி வர வேண்டிய ஓடி வரல, ஒளிந்து கொண்டான். பயம் உள்ளே வருமானால், அடுத்து சொல்றேன், பயம் என்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு எமோஷன் எடுக்காதீங்க. இட்ஸ் அ ஸ்பிரிட். இட்ஸ் அ ஸ்பிரிட். அது ஒரு ஆவி. அதை கடிந்து கொள்ளணும். ஆமென். பயம் இஸ் நாட் ஒரு ஃபீலிங் இல்லை, இட்ஸ் அ ஸ்பிரிட். ஆமா, அதை கடிந்து கொள்ளணும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பயம் உள்ள வரும். பயமானது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்க விடாதீங்க. பிரைஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த பயம் வந்த மாத்திரத்தில் யூ வில் செப்பரேட் காட். ஆமா, உங்கள் சுயம் என்ன பண்ணும் தெரியுமா? நான் அவமானத்தில் போவேன், நான் கஷ்டத்தில் போவேன், இவர் ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்ணோம்னா, அவரை விட்டுட்டு மனுஷனை தேடும், தன் சுய பலத்தை தேடும். எப்படியா தப்பி. இன்னைக்கு கடன்ல மாட்டினவங்களா யார் தெரியுமா? இந்த பயத்தில் போனவங்க, இந்த பயத்தில் போனவங்க. பிரைஸ் தி லார்ட். நான் கடன்ல வாழ்ந்தவன். பிரைஸ் தி லார்ட். 2007ஆம் ஆண்டுல எனக்கு இருந்த கடன் வந்து 15 லட்சம் ரூபாய். மாசமான கடனுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So I can relate with many of you. அப்பொழுது ஒரு நாள் என்னுடைய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னாரு. அந்த கல்வாரி சிலுவையில அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது திடீர்னு ஒரு வார்த்தை வந்தது, உன் கடன்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்ற வார்த்தை சொன்ன பொழுது அந்த வார்த்தையின் இருதயத்துக்குள்ள போனது. அந்த வார்த்தை உள்ள போன பொழுது அதை பிடித்து கொண்டு சொன்னேன், ஆண்டவரே, இனி நான் கடனாளி அல்ல, கடனை எல்லாம் அந்த சிலுவையில நீர் முடித்து தீர்த்தீர் ஆண்டவரே என்று சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். 2 மாதங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ஈஸி. எனக்கு போயிட்டு இருக்குது, எல்லாம் நடக்குது. 2 மாதம் என்ன செஞ்சேன்னா அறிக்கை செய்து உடைக்கிறேன். ஏன்னா பயம் வருது. ஏன்னா மாசமான என்ன செய்வோம்? பிரைஸ் தி லார்ட். வந்துடாதீங்க. அப்போ உடைக்கிறேன். 2 மாதங்கள் அதுக்கு அறிக்கை செய்யறேன். இல்லை வரும்போது தான் இல்லை, நான் கடன் இல்லை, கர்த்தர் முடித்தார், கர்த்தர் செய்தார். 2 மாதங்கள் கழித்து என்ன நடந்தது சொன்னா, பயம் என்னை விட்டு போனது. கடன் இருக்குது, வந்துடாதீங்க, கடன் இருக்குது, ஆனால் பயம் என்னை விட்டு போனது. அதுக்கப்புறம் 2-3 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், கடனே இல்லாமல் போனது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன செய்தார் தெரியுமா? சொன்னாரு, உன் கடனை நான் எடுப்பேன், ஆனா இனி நீ கடன் வாங்கக்கூடாது. ஆமா, எடுத்தேன். கிரெடிட் கார்டு கட் பண்ணேன், எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்தேன். கரெக்டாக நல்லா பார்த்துங்க, சூழ்நிலை உங்களுக்கு சொல்கிறேன் புரியுறதுக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, கரெக்டாக பைக்கு வயசாயிடுச்சு. நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் அந்த அது பிரிட்ஜ் ஏறும் போது பிரிட்ஜ் ஏறின உடனே வண்டி ஏறாது, ஏன்னா போர்லாம் அவுட்டு. ஆமாம், ஸோ இறங்கி தள்ளணும். எல்லாரும் நம்மளை கிராஸ் பண்ணுவாங்க, ஊற்றும். ஆனால் என் வீட்டில் சொல்லுவாங்க, நீ என்ஜினியரு, உன் மனைவி டாக்டரு, ஏன்டா இந்த வண்டியை ஓட்டுற? நல்லா புரிஞ்சு. நான் சொல்லுவேன், அவர் சொன்னார் நீ கடன் வாங்கக்கூடாது, அவர் ஃபுல் காசு கொடுத்தாதான் நான் வண்டி வாங்குவேன். 2 வருஷம் வண்டி ஓட்டினேன், அந்த வண்டியை தான். நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. அவமானம், நிந்தைகள் எல்லாம் அவர் சொன்னார். 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் நிக்கல.
ஒரு கடன் இல்லை. வீடு கட்டினேன், 2 கார் மாத்திட்டேன், என் பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் படிக்கிறாங்க, எல்லாம் வெளி தேசங்கள் எல்லாம் போயிருக்க, எல்லாம் இதுவரைக்கும் 1 பைசா கடன் கிடையாது. ஏன் தெரியுமா? வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்கு தத்தத்தை சூழ்நிலையின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், நிந்தையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் நின்ன. ஆமா, பிரைஸ் தி லார்ட். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆண்டுக்குள்ள வாங்க, ஆண்டருக்குள்ள பயத்தை வெளி போடுங்க. கர்த்தரை பிரிக்காதீங்க, கர்த்தரை பிரிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பிரைஸ் தி லார்ட். ஒரு நிறைய காரியம் சொல்ல, சரி, ஓகே, ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் வித் a little. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த ஊழியத்தின் காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப ஈஸி. ஆமா, எத்தனை பேர் ஆண்டவரை எப்படி சொல்றது, அவர் இறங்கி பண்ணிதான் ஆகணும்ன்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அவர் இறங்கி பண்ணிதான் ஆகணுன்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படிச்சுட்டு இருக்கும் போது அப்படி காமிச்சாரு. ஆண்டவர் ஒரே பையனை கொடுக்க சொல்லியாச்சு, இவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஒருத்த பத்தி கவலைப்படல, எடுத்துட்டு போயிட்டாரு, கட்டினாரு, பலிபீடத்தில் வச்சாரு, நெருப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, கத்தியை ஓங்கிட்டாரு. இப்போ இவர் கத்தி ஓங்கின கைக்கு ஒருத்தர் உள்ள வராரு. ஏன்னா வரலன்னா அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அழைத்தது நீங்க, இப்போ நீங்க இறங்கி செஞ்சாலும் சரி செய்யாட்டி சரி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்க இறங்கணும். நான் ஊழியக்காரன் என்பதையும், நீர் தான் என்னை அழைத்தீர் என்பதையும் நீர் இங்க இடத்துல நீர் நிறைவேற்றணும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னு சொன்னா நான் அவமானத்தில் போக ரெடி, எதுலையும் போக ரெடி. ஏன்னா நான் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இனி எனக்கு ஜீவன் ஒண்ணு கிடையாது. ஜீவன் சொன்னா கிறிஸ்து மாத்திரம்தான். இனி எனக்கு இல்லை, உம்முடைய நாமம். நான் எதுல சரி பண்ணுமா? சரி பண்ணுங்க என்ன. பிரைஸ் தி லார்ட். நான் ஏதாவது காரியத்துல சரியில்லையா, என்ன சரி பண்ணுங்க, சொல்லுங்க, நான் ரெடி. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க இறங்கிதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் வைராக்கியமான ஊழியத்தினுடையது. ஏன்னா நான் ஏன் ஊழியத்தை செய்ய வரல, எனக்கு பிரியமானதை செய்ய வரல, என்னை அனுப்பினவருடைய காரியத்தை செய்வதற்கு வந்திருக்கிறேன். அப்ப அவர் என்னோடு இருப்பார், அவர் இறங்கணும். அதுதான் என் வைராக்கிய வாழ்க்கையினுடைய, என் ஊழியத்துடைய மகிமை என்ன தெரியுமா? என் கர்த்தர் என்னோடு இருக்கார் என்பதை யாவரும் காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன இருக்கு, நான் சோர்ந்து போறோம். விடாதீங்க, இறங்குங்க, வைராக்கியத்தில் இறங்குங்க. எல்லா காரியம் ஏன் சொன்னா, அவர் நான் பாவியா இருக்கும் பொழுதே தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால், இப்பொழுது பிள்ளையா இருக்கிற ஊழியக்காரனா இருக்கிறேன், எவ்வளவு அதிகமாய் அவர் எனக்கு செய்வார். தருணத்தை கொடுங்க, தேவனுக்கு தருணத்தை கொடுங்க, நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை. 7 மடங்கு உள்ள தூக்கி போட்டாங்க, ஒருத்தர் உலாவினார். ஏன்? அக்கினி தொடக்கூடாது, அக்கினி தொட முடியாது. விசுவாசத்தில் நிற்கிறவன் இடத்துல கர்த்தர் இறங்குவார். ஆமென். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா faith is not human. மாம்சத்துல இல்ல, விசுவாசம் என்பது மாம்சம் அல்ல, விசுவாசம் என்பது ஆவிது. ஏன்னா விசுவாசத்தை தொடங்குறது முடிக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு. Praise the Lord. You are standing on him. Praise the Lord. Oh shakatarala. Oh glory to God. மணி ஆச்சு, நிறுத்திக்கலாம் இதோட. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் செய்வா பண்ணவா சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, கடைசி இந்த பவுல் இதை மட்டும் நான் கொஞ்சம் காமிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அது நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 14. நான் நிறைய இந்த மட்டும் எடுத்தேன், இந்த முக்கியமான பகுதி. இந்த 10 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். ஆமென். Philippians chapter 3 verse 12 to 14. 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14. நம்ம அந்த 12ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக எடுக்கிறேன், நீங்க எடுத்து வச்சுக்கோங்க வசனத்தை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல். இது ரொம்ப முக்கியமானது. ஊழியக்காரருடைய பிரச்சனையை சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியம் இது, புரிஞ்சுங்க. நம்ம பிரசங்கம் பண்றவங்க, சரியா? இந்த பிரசங்கம் பண்றதுனால ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? என்னமோ நம்ம வாழ்க்கை வாழ்ற மாதிரி நினைச்சுக்கோ.
நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பிரச்சனை. ஏன்னா பிரசங்கம் பண்றோம். பிரசங்கம் பண்ணிட்டா நம்ம நினைக்கிறோம் விசுவாசம். இப்போ நம்ம கிட்ட பேசுவோம், விசுவாசம் என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம் ஃபுல்லா விசுவாசம்னு. பிரச்சனை வரும்போது தான் நம்ம யாருன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? இது ஒரு என்ன சொல்றது, அது என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு மாயையில சிக்கிறோம் ஊழியக்காரங்க. ஊழியத்தின் அபிஷேகம் என்பது வேறு, என் தனிப்பட்ட தேவனோடு இருக்க உறவு என்பது வேறு. இது ரெண்ட குழப்பிடாதீங்க. ஊழியத்துல வல்லமையா நான் பயன்படுகிறதுனாலே நான் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறேன் என்பது அர்த்தம் அல்ல. இந்த ஊழியமானது, இந்த அபிஷேகமானது எதுக்கு? கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார். எதுக்கு? கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்கு, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குவது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்கு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் என்மேல் இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனா எனக்குள் இருக்கிறவர் அவரோடு கூட என்னை இசைய வைக்கிறவர். அப்ப என் தனிப்பட்ட என்ன சொல்ற வாழ்க்கை, இன்டிமசி வித் காட், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஓடி ஓடி உழைக்கிறது இல்லை, என் தனிப்பட்டது. இயேசுவானவர் பிதாவோட கூட இரவெல்லாம். ஆமென். பின்பு பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரகசியம். ஆமா, இதுல ஒரு சின்னதை ஆட் பண்ண விரும்புறேன். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பட்டு அந்நிய பாஷை பேசுறவங்க தயவு கூர்ந்து தேவனோடு கூட 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில செலவு பண்ணுங்க. ஆமா, அதே போல நம்முடைய முற்பிதாக்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தது அதிகாலையில கர்த்தரை தேடுங்க. தயவு சொல்றேன், அந்த பழக்கத்தை விடாதீங்க. இந்த மாடர்ன் ட்ரெண்ட் எல்லாம் வேண்டாம். சீரியஸா சொல்றேன், உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தோட பேசும். 3 மணியிலிருந்து 6 மணி வரை தேவனோடு கூட சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மாறலன்னா எனக்கு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் சும்மா இல்லை. ஆமென். இன்றைக்கு இந்த தேசத்துல நாம் இந்த அளவுக்கு ஆண்டவரத்தில் இருக்கணும்னு சொன்ன காரணம் அவருடைய ஜெபங்கள். கர்த்தர் அவளை ஏற்படுத்தி அவர்களை கொண்டு தங்களை தியாகப்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையினால அதை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க பவுல் சொல்றாரு, என்னது தேறின என்னல கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். அப்போ அவர் என்னை எதுக்கு பிடித்தார்ன்றதே எனக்கு தெரியலன்னா எப்படி தொடருவேன்? இன்னைக்கு என்ன ஆயிருதுன்னா, ஒவ்வொன்றும் நம்ம நினைச்சுக்கிறோம், பாஸ்டரா இருக்கிறோம், இல்ல ப்ராஃபட்டா இருக்கிறோம், இல்ல ஒரு மீட்டிங்ஸ் நடத்தணும், இப்படி ஒன்னு நினைச்சுக்கிறோம். அதுக்கு தான் பிடிச்சார். இல்ல 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 இல்ல. எதுக்கு பிடிச்சார் தெரியுமா? வசனம் தெளிவா இருக்கிறது. தம்முடைய மகிமைக்காக. குடும்பத்துல மகிமை, தனிப்பட்ட வாழ்க்கையில மகிமை, ஊழியத்துல மகிமை, எங்க நீங்க போனாலும் அவர் மகிமைப்படணும். இதுதான், this is the purpose of God. Praise the Lord. அப்ப மகிமை வரணும்னு சொன்னா அங்க ரொம்ப அழகா இருக்கு, நீ விசுவாசித்தால். அப்ப விசுவாச வாழ்க்கையில கர்த்தரோட கூட இசைந்து ஓடுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய மகிமை மாத்திரம் தான் வாழ்க்கையில இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை தவிர்த்து வேற இருக்காது. நீங்க செய்கிறதெல்லாம் மகிமையா இருக்கும், எல்லாம் பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், தண்ணி திராட்சரசமா மாறுச்சு, சரிங்களா? அந்த ஒரு நேரம் இல்லாததுல ஒரு கேள்வி கேட்பேன், எப்ப மாறுச்சு? எப்ப மாறுச்சு? இப்ப நம்ம இருக்கிறோம், தண்ணியை ஊத்த சொல்றாரு, ஊத்துறோம். தண்ணியை மொண்டு சொல்லிட்டு போப்பான்னு சொல்றோம். எத்தனை பேர் செய்வீங்க? ஏன்னா எனக்கு தான் தெரியுமா தண்ணின்னு. அது ஊத்தும் போதே மாறி இருந்தா பரவாயில்ல, இல்ல நான் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்திருந்தா பரவாயில்ல. எனக்கு தெரியும் நான் ஊத்துனது தண்ணி, மொன்று போறதும் தண்ணி. பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மகிமை எப்ப தெரியுமா? விசுவாசத்தோட அவனுடைய கையில கொடுத்தல. பந்தி விசாரணை காண்றதுல அதை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அதை கொண்டு போன பாருங்க, அவன் கையில கொடுத்தல. அப்பொழுது அவன் பருகின பொழுது தண்ணீரை அல்ல, விசேஷித்த திராட்சரசம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். நீங்க கால் வைக்காத வரைக்கும் யோர்தான் புரண்டுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவருடைய வார்த்தையின்படியே கால் வைக்கும் பொழுதுதான் நிற்கும். ஆமென். அதான் சொல்றாரு, அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எதற்கென்று சொன்னால் அவருடைய மகிமைக்காக. அதை தொடர்றேன் அப்படின்னு அர்த்தம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆமா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தக்கூடாத காரணம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்ப என்ன பண்ண சொன்னா, ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கணும்? விசுவாசம். தேவ வார்த்தையின்படியே அதை சொல்லி கொடுப்பேன்.
என்ன சொன்னா, என் விருப்பு வெறுப்பெல்லாம் இங்க கிடையாது, அவருடைய வார்த்தை இருக்கா. ஆமா, அவர் சொன்னார். ஆமா, என் வாலிப நாட்டில் ஓடும் பொழுது இதோட சொல்லி முடிக்கிறேன், என்ன நேரம் போயிட்டே இருக்கும். தேவன் நல்லவர். வாலிபத்தில் இருக்கும்போது அநேக மூத்த சகோதரர்கள் இருப்பாங்க, ஊழியம் செஞ்சுட்டு. அப்போ நானும் அதில் சேர்ந்துட்டு ஊழியத்துக்கு போவோம், கிராம ஊழியம் எல்லாம் போவோம். அப்போது நேரம் கிடைக்கும்போது பேசும்போது சொல்லுவாங்க, டேய் எல்லாம் இப்பயே ஊழியம் பண்ணிடுறா, கல்யாணம் பண்ணிட்டெல்லாம் அதெல்லாம் முடியாது, நாங்களாம் அப்படி தான். நான் சொல்லுவேன், நம்ம வாலிபத்தில் இருக்கிறாள், நான் சொல்லுவேன், அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை மாதிரி தானே நாங்கள்லாம் பேசணும் அப்படின்வாங்க. அடுத்த வார்த்தை என்ன வருது நம்ம இடத்துலேருந்து, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என் காரியம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வாக்கு பண்ணியவர் சொன்னார், நான் உனக்கு திருமணம் ஆகும் பொழுது ஏற்ற துணையை கொடுப்பேன், இப்பொழுது இருக்க ஊழியத்தை பார்க்கலாம் மகிமையான ஊழியத்தை செய்வேன்னு சொன்னார். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என் காரியம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க நினைப்பாங்க சொல்லுன்னு. அது நடந்த காரியம். இன்றைக்கு என் ஊழியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அவங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் அமர்ந்து போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே லிமிட் பண்ணிட்டாங்க. உலகத்தை பார்த்தார்கள், தங்கள் சூழ்நிலையை பார்த்தாச்சு, லிமிட்டெட். ஆனால் நான் என்ன பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, வாக்கு பண்ணியவரை பார்த்தேன். ஐ மூவிங் இன்டு தி அன்லிமிட்டெட். அளவே கிடையாது, அவரை பார்த்து ஓடுங்க, அளவே கிடையாது. ஆமா, கூடாரத்துக்குள்ள இருக்க வரைக்கும் தான் லிமிட்டேஷன். வெளியவான்னு சொன்னா அண்ணாந்து பாருங்க, கண்கள் ஏறெடுத்து பாருங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கொஞ்சத்தை பார்த்துட்டு நீங்க சோர்ந்து போறீங்க. இப்படி ஏறி எடுத்து பாருங்க, உங்கள் குமாரரும் குமாரத்தியும் உங்களை நோக்கி வருவார்கள். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா என்னை கொண்டு சென்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 10 பேருக்கு 15 பேருக்கு இல்லை, ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் கடைசி வரைக்கும் சாட்சிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்.